அது சர்வே கல்லாவே இருக்கட்டுங்க ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். அதில் ஏற்றுறதுல உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் அரசு தரப்புலேயே போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அது சமணர்கள் கல் அப்படின்னு. இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கல் எப்படி வந்ததுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை அப்படின்னும் போது அப்போ இதுல எது உண்மை? அரசு தரப்புலேயே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப கவிதானி கனிமொழி அவர்கள் ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் கிடையாது. அவங்க எம்பி, திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அவங்களே பொறுப்பு இல்லாம சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க உண்மைக்கு புறம்பா ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் வேற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இது அவங்களுக்கு தெரியாதா, இல்ல அவங்க சொன்னது இவங்களுக்கு தெரியாதா, இவங்க சொன்னது என்ன, யார் சொன்னது உண்மை? ரெண்டுத்துல ஒண்ணு சர்வேக்கல், அது உண்மையா இருக்கணும். இல்லைன்னா அது சர்வேக்கல் இல்லை அப்படின்னு, சமணர்கள் தூண் அது உண்மையா இருக்கணும். இல்ல தர்கா அவங்களுக்கு சொந்தமானது அது உண்மையா இருக்கணும். இல்லைன்னா எப்ப வச்சது தெரியல அது உண்மையா இருக்கணும். எதுவுமே இல்லாம இப்படி ஆளாளுக்கு முரண்பாடாவே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்போ பாக்குற நாம தான் அப்படியே வாய் பொழுதுன்னு கேட்டுட்டு இருக்கணுமா எல்லாத்தையும்? இது என்ன விதமான ஆர்குமெண்ட் தெரியும்? இவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. எல்லாமே அரசு தரப்பு, காவல்துறை அது இது அப்படின்னு போறாங்க, HRNC போறாங்க. இதுல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் எப்படி உத்தரவு கொடுக்கலாம் இப்படின்லாம் வேற கேட்கறாங்க. எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யாரு? அரசு அலுவலர் தானே. அப்ப எப்படி உத்தரவு கொடுக்கலாம்னா அது என்ன? எனக்கு இவங்களே உத்தரவு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இப்ப மத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா? உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளிவரும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வருஷம் மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். கோர்ட்டு எத்தனை வருஷமாவது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சரி வெளில வரும் அப்படின்னு அந்த முருகனை தான் வேண்டிக்கணும். வேற என்ன பண்றது?